நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இது என்ன என்னோட சாக்ஸா? துவைக்கிறவங்களும் இதை ஒழுங்கா துவைக்கல, எடுத்து வைக்கிறவங்களும் இதை பார்க்கல. குமுதா எல்லா வேலையும் அவசர அவசரமா செய்யறா. பாரு, இந்த சாக்ஸை கொண்டு போய் சுடு தண்ணியில வாஷிங் மிஷின்ல போட்டா. இப்ப நான் இதை எப்படி போட்டுட்டு போறது? நீ முதல்ல இதை பார்க்கலையா? கார்த்திகே அர்ச்சனா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறா. இங்க பாரு அர்ச்சனா, இந்த ஷர்ட்லயும் எவ்வளவு கரை இருக்கு பாரு, நல்லா பாரு. ஆமா அர்ச்சனா, இத பாரு, எப்படி இந்த மாதிரி ஆச்சு? சாரி, எனக்கே தெரியல. சரி விடு அர்ச்சனா, நான் இதையே போட்டுட்டு போறேன். நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். இல்ல இருங்க. அர்ச்சனா, அர்ச்சனா பாத்து. இந்தங்க. அர்ச்சனா, இது கர்ச்சீஃப். ஓ சாரி, அது நான் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நான் பாக்குறேம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ். குமுதா, நீ மறுபடியும் இந்த துணியை துவைச்சிடு. ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வை. அதுக்கப்புறமா பிரஷால தேய்ச்சி அலசிடு. பிரஷா? பிரஷ வச்சு தேய்ச்சா நூலெல்லாம் அருந்துரும்ல. ஆ ஆமா. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, நீ இத கையாலே துவைச்சிடு. ஆனா சுடு தண்ணியில இதை ஊற வைக்காத என்ன? அப்புறம் இந்த கரை இருக்குல்ல, இத இது வேற இல்ல, இந்த கரை இருக்குல்ல, இந்த கரை மேல முதல்ல ப்ளீச் போட்டு ஊற வை. இந்த அயன் பண்ண கொடுத்த துணி வந்துருச்சா? வந்துருச்சு அண்ணி. அப்புறம் ஏன் நீ அதெல்லாம் எடுத்துட்டு வரல? இது இப்ப எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா ஏன் இன்னும் வரல? என்ன சாந்தி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, கார்த்திக் அன்னைக்கு நம்ம கிட்ட என்ன சொன்னான்? ஆமா. ரெடியா? I love you. அம்மா கீழே பூஜைக்காக எல்லாரையும் வர சொன்னாங்க. நான் சொன்னதுக்கு பதில் தானா? இந்த அழகான கண்கள்ல எப்பவுமே சிரிப்பு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்பவுமே இதுல கண்ணிற்கு இடமே இல்ல. அர்ச்சனா, அம்மா கூப்பிடுறாங்க.
நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க, நான் கீழே போறேன். என்னாச்சுமா அர்ச்சனா? ஏன் இன்னைக்கு வர்றதுக்கு லேட்டு? ஐம் சாரி பெரியப்பா. வாமா, பூஜையை ஆரம்பிக்கலாம். அம்மா எங்க? அவங்க நம்ம கூட வரலையா? அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா ராதிகாவை வீட்லயே விட்டுட்டு போலாம். சுகன்யா, நீ கூட இருந்து ராதிகாவை பாத்துக்க. சரிங்கம்மா. அண்ணி, அது வந்து பெரியம்மா உங்க எல்லாரையும் வர சொல்றாங்க. எங்க இருக்காங்கப்பா? அவங்க கார்ல உட்கார்ந்திருக்காங்க. என்னது? கார்லயா? ராதிகா, எங்க கூட நீயும் வரையா? நான் அவளோட அம்மாங்க. அவளுக்கு நிச்சயமா இப்ப என்னோட துணை தேவை. என்ன பார்த்தானா அவளோட தைரியம் இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் கவலை தீரும். நிச்சயமா அவ முன்னாடி அழமாட்டேன். அம்மா. சரிம்மா, வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த துணி எல்லாத்தையும் நீ துவைக்க போட்டுரு. சரி. குமுதா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. அர்ச்சனா, நீ இன்னும் டேப்லெட் சாப்பிடல? இந்தாங்க அண்ணி. இந்தாங்க. அர்ச்சனா, இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. அண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். அர்ச்சனா, லக்ஷ்மியை பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. என்னாச்சுமா? அது வந்து நம்ம வீட்டு சமையல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஆனா ஆனா அன்னைக்கு சம்பந்தி வீட்டுல நீ பார்த்தல, அவங்க எத்தனையோ வகையான சாப்பாடுகள்லாம் பண்றாங்க. அதோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு ரமா என்ன சொன்னாங்க தெரியுமா? நிக்கிலுக்கு அந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, லக்ஷ்மிக்கு அதெல்லாம் செய்ய சொல்லி கொடுக்கணும்ல. ஆமாம்மா, அதுவும் சரிதான். அப்படின்னா அர்ச்சனா, நீ அவளுக்கு சொல்லி கொடுக்கறியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு சொல்லி தந்துடுறேன். எல்லாம் ஈஸி தான். ரொம்ப சந்தோஷம். நானும் அதுல 1-2 கத்துக்கிறேனே. சின்னம்மா, அர்ச்சனா நீ வீட்ல இருந்து வந்திருக்காங்க. உட்காருங்க. அர்ச்சனா எப்படி இருக்கா? அம்மா, நிலைமையை ஏத்துக்கிறதுக்காக அவ ட்ரை பண்ணிட்டு இருக்காமா. அவ முன்னாடி நம்ம எல்லாருமே தைரியமா இருக்கணும். நாமளே இடிஞ்சு போயிட்டோம்னா. இல்ல மாப்பிள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயம் சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும்.
அர்ச்சனா, அர்ச்சனா, முதல்ல நீ ஒன்று பண்ணு. எல்லாருக்காகவும் சூடா டீயும் டிஃபனும் கொண்டு வா. அதுக்கப்புறம் பேசலாம். ம், நானும் உன் கூட வரேன் அர்ச்சனா. ம். என் பொண்ணு. அம்மா ராதிகா, தைரியமா இருமா. உட்காரு. அண்ணி, இந்தாங்க அண்ணி. உங்க அப்பாவுக்கு டீல இஞ்சி போட்டா ரொம்ப பிடிக்கும்ல? ஐயோ ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். சரி அண்ணி, டிஃபனுக்கு நான் வேற என்னெல்லாம் எடுத்து வைக்க? அது மிச்சர் எடுத்து வைக்கவா? சரி ஆ. குமுதா. ஆ, 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 லக்ஷ்மியோட கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கா? பெரியம்மாவும் சின்னம்மாவும் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா அர்ச்சனா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த டென்ஷனும் வேண்டாம். ஏன்னா அவ எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடுவா. நந்தினி அக்கா கல்யாணம் நடந்தப்ப கூட எல்லா வேலையும் அர்ச்சனா அண்ணி தானே பாத்துக்கிட்டாங்க. ஓ, அழக்கூடாது அழக்கூடாது, என் பட்டுக்குட்டில என் தங்கம்லாம். இங்க பாருங்க. ஓ ஓ ஐயோ ஆ, அர்ச்சனா, இவளை கொஞ்சம் பிடியே. நான் போய் இவளுக்கு பால் கலந்து கொண்டு வரேன். பால் அங்க இருக்கு. ஆ. என்ன மச்சல்லோ, அழக்கூடாது. எதுக்காக அழறீங்க? அச்சோ அனன்யா குட்டி, என்னடா? இவளுக்கு இந்த புகையெல்லாம் ஒத்துக்காம தான் அழறான்னு நினைக்கிறேன். நான் இவள ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். ஆ, குமுதா, நீ இந்த டிஃபன் எல்லாம் கொடுத்துறேன்னு. சரிங்க அண்ணி, நீங்க போங்க, நான் சரி பாத்துக்கிறேன். சரி சரி, அழாதடா. அர்ச்சனா எங்க இருக்கா? அது அர்ச்சனா அனன்யாவை கூட்டிட்டு ரூமுக்கு போயிருக்கா. இங்க பாருங்க, அர்ச்சனாக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லி அவன் மனசை நாங்க டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி வாங்க, நம்ம மேல போலாம். சரி வாங்க. அனன்யா குட்டி எங்க இருக்கா? இதோ 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 இருக்கா. அனன்யா குட்டி எங்க இருக்கா? இங்க இருக்கா அனன்யா? அனன்யா எங்க இருக்கா? எங்க இருக்கா எங்க இருக்கா? இதோ இருக்கா. ஹேய், உள்ளவா வந்தனா? அனன்யா சிரிக்கிறத பாத்துட்டு இருந்தோம். கார்த்திக், பாருங்களேன் எவ்வளவு நல்லா என் கூட விளையாடுறான்னு. ஆமா, அவ கொஞ்ச நேரத்திலே உன் கூட ஒட்டிக்கிட்டா. கிச்சன்ல அழுதுகிட்டே இருந்தா. ஆனா அத்தை கிட்ட வந்ததும் அழுகையை நிறுத்திட்டா. அத்தை கூட நல்லா விளையாடுவா. என்ன, அத்தையும் அனன்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? குடு வந்தனா, நான் ஆ. குடுக்கறேன். வாடா வாடா செல்ல குட்டி, பால் குடிக்கலாமா? வா. அஞ்சு. இல்ல இல்ல, என்கிட்ட கொடுக்காத. அவ உன்கிட்ட தான் ரொம்ப நல்லா இருக்கா. நான் தூக்குனதுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டானா? உன்கிட்ட இருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ இப்ப அதிகமா அழாம இருக்கா. ஆனா நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தான் பயமா இருக்கு. ஏன், நாளைக்கு என்ன? அத நாளைக்கு இவளை இன்ஜெக்ஷன் போட கூட்டிட்டு போகணும். அப்படியா? போன வாட்டியே இவ ரொம்ப அழுதுட்டா. இவ அழறத பார்த்ததும் நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வந்தனா, இந்த தடவை நம்ம அனன்யா குட்டி கண்டிப்பா அழமாட்டா இல்ல செல்லம்? இது பாரு பாரு எப்படி சிரிக்கிறான்னு. திரும்பி பண்ணவா? இது பாரு இது பாரு. அனன்யா
உங்கள் விஜய். எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அர்ச்சனா கிட்ட இதை பத்தி எப்படி பேசுறது? அம்மா ராதிகா, தயவு செஞ்சு பேசாம இரு. அர்ச்சனா, கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காரு. வா, வந்து உட்காரு. இங்க பாருமா. கவனமா இரு, சரியா? அம்மா, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா? அர்ச்சனா, ஒரு சில விஷயங்கள் நடக்க காரணம் இருக்காது. நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும். அந்த நேரத்துல நமக்கு என்ன செய்யணும்னு தோணாது. கடவுள் ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுக்கறாருன்னு தான் நினைப்போம். அப்பதான் நமக்கு புரிய வரும். நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தாமா. அந்த கடவுள் நிச்சயமா உனக்கு நல்லது செய்வாரு. அப்படி நல்லது செய்யறதுக்கு முன்னாடி உன்னை சோதிக்கிறாரு. உன்னோட தைரியத்துக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் இது ஒரு பரீட்சை. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதாங்க. வாப்பா. ராதிகா, என்னங்க? நம்ம கிளம்பலாமா? சம்மந்தி அம்மா, நாங்க கிளம்புறோம். அனன்யா, வாட தங்கம். அத்தை கிட்டவா? கிளம்ப போறியா அனன்யா குட்டி? என்ஜில்ல இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? அத்தையோட பட்டுக்குட்டி இல்ல நீங்க, ராஜா குட்டி. ராதிகா இன்னைக்கு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அவங்க அழகை அடக்கிறத பார்க்கும்போது என்னாலேயே தாங்கிக்க முடியல. நம்ம அர்ச்சனாவும் அவளுடைய சோகத்தை எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டால. அவ அனன்யா கூட விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? அம்மா, நந்தினி, மாம், சித்தி, என்னது? என்னென்னமோ நடந்துருச்சு. அர்ச்சனா எங்க இருக்கா? அவளுக்கு தைரியம் சொல்லி முன்ன மாதிரி மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாமா, வா உட்காரு, வா. நீ தனியாவா வந்த நந்தினி? மாம், உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னால அங்க இருக்க முடியலம்மா. மோகனும் ஆபீஸ் போகணும்னு கிளம்பிட்டாரு. அதனாலதான் நான் மட்டும் தனியா வந்தேன். அங்க வீட்டுல அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. நான் சீக்கிரமா கிளம்பி போயாகணும்மா. நான் முதல்ல அர்ச்சனாவை போய் பார்த்துட்டு வரேன். அர்ச்சனா, ஐம் so sorry. நான் நல்லதா இருக்கேன்க்கா. ராகுல், என்னாச்சுப்பா? அது பெரியம்மா அடிபட்டுருச்சு.
ஆனா அம்மா எனக்கு ஒழுங்கா கட்டு கட்டல. கொஞ்சம் இரு, நான் இதை சரியா கட்டி ஆ, விடுறேன். இல்ல வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நானே கட்டிக்கிறேன். அம்மா அம்மா உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அர்ச்சனா எப்படி இருக்கா? பரவாயில்ல, நடந்ததை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அக்கா, நாம அர்ச்சனாவை கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து தங்க சொல்லலாமா? எனக்கும் அந்த யோசனை வந்தது. ஆனா மாப்பிள்ளை கிட்ட என்னால அதை கேட்க முடியல. நான் அப்புறமா அர்ச்சனா கிட்ட பேசுறேன். என்னங்க சொல்றீங்க?